லேப்டாப்லேருந்து எல்லாமே சைக்கிள்லேருந்து எல்லாமே கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். ஜனங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் வந்து ஒருத்தரே ஆட்சி ஆண்டுட்டு ஒருத்தரே வாழ்றத பயன்றது இல்லாமல் போயிடும். புதுசியருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். அவர் இந்த 5 ஆண்டு இல்லாத அடுத்த 5 ஆண்டும் வர மாதிரி நல்லா ஆட்சி எல்லாத்தையும் இது மாதிரி அவர் முன்னேருந்து எதுவும் லஞ்சம் இஞ்சம் இல்லாமல் ஊழல்வாதி இல்லாமல் எல்லாரையும் முன்னேருந்து மக்களுக்கு நல்லது பண்ணால் ரொம்ப சந்தோஷம். போதை பழக்கத்தை ஒழிக்கணும். விஜய் ஆட்சிக்கு வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு சந்தோஷமாக சில இது பாதாள சாக்கடை அப்படி அப்படியே ரோட்டில் அப்படியே தான் இருக்குது ஒன்று கூட சில இடத்துல. இந்த ஓலா ஊப்பர்லாம் எடுத்துட்டா கூட எங்களுக்கு இந்த கோரிக்கை எல்லா டாக்ஸ் கம்மி பண்ணா இருக்கோம், எல்லா தொழில் எல்லாம் அதிகம் பண்ணிருக்காங்க, லைசன்ஸ் ஃபீஸ் அதிகம் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்தான். அவர் வந்தது நல்லது பண்ணால் ஓகே. உமன் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுக்காக வேணும். அண்ட் கடன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்ரீயாக எதுவுமே தேவையில்லை. அந்த கடன் இருக்கிறது பாதி குறைச்சா போதும். காலேஜ் பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு, முன்னாடி இருந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்த இதெல்லாம் திருப்பி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். லேப்டாப்லேருந்து எல்லாமே சைக்கிள்லேருந்து எல்லாமே கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். தங்கம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதே டைமில் அந்த பக்கம் கஜானாவும் இல்லை சுத்தமாக. அப்படின்னும் போது கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே டைமில் எக்கனாமியும் பார்க்கணும்ல. ரெண்டுத்தும் சேர்ந்து பார்த்து தான் கொடுக்கணும். நான் நம்புகிறேன். புதிய சிஎம்க்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லுவேன். எப்படின்னு என் பேர் மணி, நான் திருவான்மியூர். ஜெப்டோ ஓட்டுறேன். சிஎம் வந்து புது சிஎம் வேணும்னு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தோம். மாற்றம்னா என்ன சொல்லுவாங்க, ஜனங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் வந்து ஒருத்தரே ஆட்சி ஆண்டுட்டு ஒருத்தரே வாழ்றத பயன்றது இல்லாமல் போயிடும். இதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி போட்டால் தான் பயன்றது வந்துச்சுன்னா அடுத்து இன்னும் ஏற்கனவே இருந்தவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. ஜனங்கள் இப்படி விரும்புவாங்கன்னு அப்போ அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். இப்போ வர சிஎம்மும் 5 வருஷம் பார்ப்போம். இவரும் இதை பண்ணாருன்னா அடுத்தது மாற்றுவாங்க. இது ஜனங்களோட விருப்பம். நானும் ஓட்டு விஜய்க்கு தான் போட்டேன். இருந்தாலும் ஒரு மாற்றத்தை விரும்புறதுக்காண்டி போட்டோம். ஏழை மக்களுக்கு ஏதாவது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. புதுசாக இன்றைக்கி வந்திருக்கிறவர் ஏதாவது செய்வார்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள். செஞ்சால் நல்லதாக இருக்கும். புதிய சிஎம் வந்ததுக்கு ஆட்சி மாற்றம் வந்து நல்லது தான். ஆட்சி மாற்றத்தினால பல நன்மைகளாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ வந்து புதிய ஆட்சி எல்லோரும் அதுதான் எதிர்பார்க்குறோம். கல்வித்துறையெல்லாம் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். அப்புறம் மெடிக்கல் துறையெல்லாம் கொஞ்சம் மாற்றினா நல்லா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போனால் அவ்வளோ நைட் டியூட்டிலாம் நிறைய டாக்டர் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கண்டிஷன் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். செய்வார் எல்லாம் இளைய தலைமுறையில் கொஞ்சம் செய்வாங்க தான். பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும் தான் சார் இது. அது வந்து நிறைய இப்போ சில காலங்கள்லாம் நிறைய பேருக்கு இதே மாதிரி ஆகி பெண்களுக்கு பாதிப்படுத்துகிறாங்க. அதுக்கு அவர் பார்த்துக்கிறாரு பகுதி. அதை வச்சு அது ஃபஸ்ட் எடுத்துக்குமே அறிவிச்சுக்கிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு தரணுன்ட்டு போதைப் பொருள் வாங்கிட்டு அதெல்லாம் அறிவிச்சுக்கிறாரு. அதெல்லாம் நல்லா செய்வார் தானே. புதிய சிஎம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். அவர் இந்த 5 ஆண்டு இல்லாத அடுத்த 5 ஆண்டும் வர மாதிரி நல்லா ஆட்சி புரியணும் சார். விஜய் சார் பதவியேற்றதுக்கு, முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்து அவர் போட்டிருக்கிற 3 கையெழுத்து முக்கியமான கையெழுத்து, அதுவும் வரவேற்கத்தக்கது. எல்லாத்தையும் இது மாதிரி அவர் முன்னேருந்து எதுவும் லஞ்சம் இஞ்சம் இல்லாமல் ஊழல்வாதி இல்லாமல் எல்லாரையும் முன்னேருந்து மக்களுக்கு நல்லது பண்ணால் ரொம்ப சந்தோஷம். ஓட்டுநர்கள் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. எங்களுக்கு 2 ஆட்சிலையும் எந்த ஒரு வருமானமோ ஒரு இதுவும் கிடையாது. இந்த கார்ப்பரேட் 2 வீலர்லாம் கொஞ்சம் ஓய்ச்சா நல்லாயிருக்கும். வருங்காலத்துலேயும் அவர் வந்து சிஎம்மாக இருக்கணுன்ட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ நடுவில் வந்து சம்மந்தமே இல்லாமல் எல்பிஜி கேஸை அது இதுன்னு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்றிருக்கிறாங்க. அது ஒரு வரன்முறை இல்லாமல் ஏற்றிருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. ஒரு பங்கில் வந்து 90 ரூபான்னு விற்கிறாங்க, ஒரு பங்கில் வந்து 100 ரூபான்னு விற்கிறாங்க. இது எந்த அடிப்படையில் விற்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப இதுவாகி போச்சு. இந்த ஓட்டுநர்களுக்கு இந்த நலவாரியம் இதெல்லாம் கொஞ்சம் முன்னேறிந்து பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ 2த்தையும் நம்பியாச்சு. இப்போ புதுசாக நம்புகிறோம். வர்றவரும் நல்லா இருந்தாருன்னா அவரே ஃபுல்மையாக ஏற்றுப்போம். ஆமாம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இல்லாதவங்களுக்கு என்ன கரண்ட்டு பில்லு, விலைவாசி இதை குறைச்சா போதும். வேறு எதுவும் இலவசமாக ரொம்பலாம் அள்ளியறம் கொடுக்க வேணாம். அள்ளியும் கொடுக்க முடியாது, கிள்ளி தான் கொடுக்கலாம். அதுவே நேர்மையாக இருந்துட்டாலே போதும். இலவசரம் வேண்டாம். விலைவாசி, இந்த கரண்ட்டு பில்லு, இதுதான் நம்மளோட நடுத்தர மக்களுக்கு உள்ள இது. வேறு ஒன்றும் கிடையாது. 2 வீலர் வேணாம், பஸ்ஸு ஃப்ரீயராக வேணாம், எதுவும் வேண்டாம். அவங்க உழைச்ச காசை வச்சுட்டு போனாலே போதும். இலவசம் கொடுத்து நாட்டை குட்டிசவர் ஆக்க வேணாம். இவரும் கொடுக்கக்கூடாது.
அவங்க இலவசத்தை கொடுத்து தான் கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இவரை கொண்டு வந்திருக்கோம். இவரும் அந்த வேலையை செஞ்சாருனாக்கா அடுத்தது யாராவது வருவாங்களான்னு தான் யோசிப்போம். என் பசங்க 2 ஓட்டும் அவருக்கு தான் போட்டிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ரெட்டலைக்கு தான் போட்டோம், எங்கள் வீட்லேயும் நானும். கரண்ட்டு பில்லெல்லாம் கொஞ்சம் சீராக இருந்தால் நான் எடப்பாடி ஆட்சியில் 500 ரூபாய்க்கு கரண்ட்டு பில்லு கட்டினாங்க. ஆனால் இந்த திமுக ஆட்சியில் 1500 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா. இப்போ அந்த கொந்தளிப்பில் தான் இப்போ இந்தமாரி பசங்க போட்டிருக்காங்க. நிரந்தர சிஎம்மாக ஆக்கிடுவோம், கவலையே பட வேண்டியது. ஆனால் இந்த பஸ்ஸு ஃப்ரீங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா 1500 ரூபா, 2000 ரூபாய்க்கு போகிறவங்க மக்கள் டெய்லி போய்கிட்டு இருந்தால் எப்படி இலவசத்தை கொடுக்க முடியும், சொல்ல முடியும் சொல்லுங்கள். இங்கே லோக்கல் பஸ்ஸுக்கே 4 பேர் காரி துப்புனா, இலவச பஸ்ஸுக்கு இங்கே லோக்கல் பஸ்ஸுக்கே இந்த ஆளால் எப்படி முடியும், அப்படி முடியும், இதனால தான் கரண்ட் பில்லில் கையை வைக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது சாத்தியம் இல்லாதது ஒன்று. டெய்லி 2000 எவ்வளோ பேர் ஊருக்கு போக ஆரம்பிப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். இங்கே சாதாரணமாகவே இலவச பஸ்ஸுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி காசு உள்ள பஸ்ஸு தான் வருது. இதுக்கே திட்டுறாங்க மக்கள். இந்த போக்குவரத்து, பெட்ரோலு, இதெல்லாம் கணிசமாக இருந்தாலே போதும். வேற ஒன்றும் ரொம்ப இலவசம் வேண்டாம். நம்ம விஜய் சார் சிஎம்மா நல்லது செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு மக்களுக்கு. அதே போல் எல்லாம் நல்லதுபடியாக செய்தால் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த விதவைங்களுக்கு, இந்த ஊனமுற்றோருக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லபடியாக செய்யணுன்ட்டு இதுவாக மெயினாக அந்த போதை பழக்கத்தை ஒழிக்கணும். ஆமாம், அந்த போதை பழக்கம் சின்ன சின்ன பசங்கள்லாம் இன்றைக்கி போதைங்களில் அடிமையாயிருக்காங்க. அதுக்காக நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். அது ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டார், அது நல்லபடியாக செய்தால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும். புதிய அரசுகள் வாழ்த்துக்கள். என் பேர் ரோபர்ட்டு. புது ஆட்சி வந்துடுறாரு, இந்த நாட்டுக்கு எதனா நல்லது பண்ணுவார், அது நம்பிக்கை இருக்குது. ஆட்சி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சொல்லுங்கள். அதான் சொல்கிறேன், மெதுவாக தான் படிப்படியாக செய்ய முடியும். இப்போ எதுவும் இல்லை என்கிட்ட அப்படின்றாரு. இன்னும் சில இது பாதாள சாக்கடை அப்படி அப்படியே ரோட்டில் அப்படியே தான் இருக்குது ஒன்று கூட சில இடத்துல. அதுவும் சரி பண்ணாத இருக்காங்க. இல்லை 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்க தான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு இன்றைக்கி பேப்பரில் கொடுத்து இவன் அப்போ சாட்டை முருகன் இது பண்ணுறாரு. இவர் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, 500 யூனிட் இப்போ நியூஸில் இப்போ நான் படித்த செல்ஃபோனில் 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த 200 யூனிட் ஃப்ரீ. அப்போ சாதாரண ஏழை மக்களுக்கு இவர் என்ன பண்ணார், இவர் இப்போ ஃபோனில் கேட்டுட்ருக்காரு. ஏன்னா இப்போ நாங்கள் 100 யூனிட் தான் ஓடுது, அப்போ ஃப்ரீ தானே எங்களுக்கு. நல்ல ஆட்சி ஆளட்டும், மக்களுக்கு நல்லதை செய்யும். எதிர்பார்ப்பு கரண்ட் பில்லு தான் எகுறுது, அதுக்கு சொல்லியிருக்கிறாரு 200 யூனிட்டுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் சந்தோஷம்தான். பிள்ளைங்க விவசாயத்தை ஒழிச்சிட்டாங்க. பிள்ளைங்க படிக்கணும் எல்லா பிள்ளைங்களும் படிச்சிடுச்சு. நகையை வச்சு ஏதோ பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்தாருன்னா அது போகிறோம். நாங்கள்லாம் இல்லாதவங்க தான் பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சு அதை நம்பி தானே பிழைக்க போகிறோம். பிள்ளைங்க படித்து நல்ல வேலை கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கும் நல்ல வேலை கொடுக்கணும், பெண்களுங்க பாதுகாப்பு கொடுக்கணும். வாழ்த்துங்க சார், நல்லது, சந்தோஷம், நல்ல ஆட்சி ஆளுங்க சார். விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு நாங்கள் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கேன். 2வது புதுசாக இருக்கிறேங்க, எதை செஞ்சோன்னு நல்லதை பார்த்துட்டு செய்யுங்க. எதிர்கட்சிங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களால கரெக்டாக பதில் சொல்லிவிட்டு நல்லா செய்யுங்க. 2வது புது பசங்கள்லாம் போதைப் பொருளுங்க நிறையா யூஸ் பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க. நல்லா இதை பண்ணுங்க. லேடிஸ்க்கு கொஞ்சம் பாதுகாப்பு நல்லா கொடுங்க. 2வது அதே மாதிரி யாரும் வேலை இல்லாத இருக்குன்னா அவங்களும் எதுவும் வேலை பார்த்துட்டே வேலை கொஞ்சம் பண்ணி கொடுங்க. எல்லோரும் கல்யாணத்துக்கெல்லாம் நகை கொடுக்குறாங்க செய்கிறாங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க. கரண்ட் பில்லுக்கு 500 யூனிட்டுக்கு 300 200 யூனிட் மைனஸ் பண்ண போகிறாங்க. அதை கொஞ்சம் அதை பழைய 100 யூனிட் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்க சொல்லுங்கள். நாங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க போகிறோம். இப்போ வந்திருக்காரு, இதுக்கப்புறம் எல்லா இதுக்கும் செயல்படுவாருன்ட்டு நம்பிக்கையோடு இருப்போம். நாங்கள் எங்கள் தொழிலுக்கும் கொஞ்சம் முன்னேற்றம் ஆகணும்னா நல்லாயிருக்கும். அயன் பண்ணுறது இப்போ அவர் ஸ்டெப் எடுத்தால் தான் இதுக்கப்புறம் தெரிய வரும். நல்லா செஞ்சால் மக்களுக்கு எல்லாம் அடுத்தபடி அவரே வருவார். எங்களுக்கும் கொஞ்சம் ஆட்டோக்காரங்களாம் கொஞ்சம் கஷ்டப்படும். எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் பண்ணிட்டா கண்டிப்பாக அடுத்த 5 வருஷமாக அவர் வரலாம். கொஞ்சம் இந்த ஓலா ஊப்பர்லாம் எடுத்துட்டா கூட எங்களுக்கு கொஞ்சம் நல்லது. ஒரு ஆள் ஆட்டோவில் போகிறவங்க பைக்கில் போகிறோம், அதையும் கொஞ்சம் நிறுத்திட்டாக்கா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா. இது ஆட்டோக்காரங்க சைக்கிள் கேப்பில் போகிறவங்க நாங்கள், எங்களை யாராவது டிராஃபிக்கில் நிற்கணும்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கேப் கத்தா சண்டை புண்ணு நாங்கள் போகணும் பைக்கு. அதுக்காக பேரே வந்தது சைக்கிள் கேப். அப்புறம் ஆட்டோக்காரன் போகிறான் பாரு, நல்லதே நடக்கும். சொல்கிறீங்களா விஜய்க்கு? நல்லா வரணும், நல்லா இருக்கும். அவர் உட்காந்து ஆண்டாதான் தெரியும் என்னன்றது. என்ன கோரிக்கைனா எல்லா டாக்ஸ் கம்மி பண்ணா இருக்கும், எல்லா தொழில் வரிலாம் அதிகம் பண்ணிருக்காங்க, லைசன்ஸ் ஃபீஸ் அதிகம் பண்ணிருக்காங்க, வீட்டு வரிலாம் அதிகம் வச்சுருக்காங்க. போன மாட்டேன் அதெல்லாம் ஏற்றாமல் இருந்தாலே போதுமானது.
ஒரு 5 வருஷம் அவருக்கு போகிறோம்னா அதை ஏற்றாமல் இருந்தால் போதும். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப். ஆமாம், அதுக்கெல்லாம் எந்த ஒரு மானியமும் கொடுக்கல. எல்லாமே கேட்டால் எல்லாத்துக்குமே இது பண்ணுறாங்க, சூரிட்டி பண்ணுறாங்க. சூரிட்டி இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. எதையும் பெரிய 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 இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து எந்த சூட்டியும் வாங்காமல் கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு இந்த சிறு தொழிலாம் வந்து எங்களுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. அதுக்கு ஆர்டர் போடணும்னு சொல்கிறேன். ஆமாம், அதெல்லாம் ஒரு ஆர்டர் கொடுத்து ஒரு லோன் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. அதெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. கரண்ட் பில் ஏற்றாமல் இருந்தால் போதும். கரண்ட் பில் 200 யூனிட் கம்மி தரேன்னு ஃப்ரீ தரேன்னு இருக்காரு. இதுக்காக வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட்டில் ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ எங்களுக்கு கஷ்டமாயிடும். அவர் வந்து நல்லது தான் வந்தோடனே அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தது நல்லது தான். இனிமேல் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி நடத்துகிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். விஜயா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்தால் நல்லது. அவர் நல்லா 5 வருஷம் நல்லா ஆளணும், நல்லா சிறப்பாக செய்யணும் அவர்.